இது என்ன புதுசாக இப்போ வந்து எஸ்டேஆல் ஃபோட்டோ ஒன்று அனுப்பிக்கிட்டு இதுதான் வந்து உங்கள் அப்பா தோனியோட அப்பான்னு சொல்லிட்டு காமெடின்ற பேரில் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன தெரியல. இல்லை நான் கேட்குறேன், தலைவர் அவர் ஓவர் ஆடவே இல்லையா? ஐயா 110 மீட்டர் 6 அடித்து எங்கேயோ டாப் ஆஃப் த ரூஃபில் மாட்டிக்கிட்டு பால் கிடைக்காம போயிட்டு புது பால் போட்டு விக்கெட்டு விழுந்ததுனால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு தினேஷ் கார்த்திகே சொன்னார். ஆனால் அதுக்காக நான் கூட வந்து அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க போதில் அடித்தாரா இல்லையா 110 மீட்டர் 6 ஏதோ 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்துட்டதுனால நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்க, ஃபாதர் ஆஃப் MS தோனி வந்து எஸ்டேஆல் டே எப்பா. ஆனால் நாங்கள் வந்து யாத்திரை ஃபாதராக காட்ட போகிறோம். ஆல்பி மோக்குன்னு ஒரு சவுத் ஆஃப்ரிக்காக்காரங்கிறான், அவனை எத்துதகிற மாதிரி இவனை காட்டினான்னு வச்சுக்க நீ பேசவே முடியாது. 2 ஓவர் 43 தேவை, 6 பால் 28. விராட் கோலி அதுக்கு IPL ஓவரே போடல. அதாவது ஒவ்வொரு 6 2 தென்னமரம் இல்லை 3 தென்னமரம் ரைட்டு. இது நிஜமாக நீங்கள் போயிட்டு கிரிக்கெட் ஃபாலோ பாருங்கள், கான் 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 அதாவது போயிட்டே இருக்கா, ஹியூஜ் 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 அந்த மாதிரி தான் வந்து கிரிக்கெட் ஃபாலோ கமெண்ட்ரியாக இருக்கும். அந்த மாதிரி கொப்ப மௌன்களாக அந்த காலத்துக்கே உங்களுக்கு அந்த காலத்துலேயே நாங்களாம் பாடம் எடுத்து ஆகிப்போச்சு சரியா. இந்த உங்கள் அப்பா இந்த அப்பா விளையாட்டுலாம் எங்கே வேணால் இந்த அப்பாட்டக்க விளையாட்டுலாம் நாங்கள் அப்பயே பார்த்துட்டோம். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், தோனி வந்து பெதராக எதிராக வந்து 5 6 அடிச்சிருக்காருங்க ஒரே ஓவரில். நாங்கள் என்ன பெதராக கண்டல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை அக்ஸாருக்கு எதிராக 4 6 அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அக்ஸாரை கண்டல் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன புது கணக்குன்னு தெரியல. அதாவது பெரிய பெரிய புயலெல்லாம் பார்த்து என்கிட்ட வந்து இந்த சின்ன மழைக்கு கொடை வேணுமான்னு கேட்குறீங்க. அடுத்து நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கு ஒன்றும் புரியல, ஹெட்டுக்கு ஹெட்டும் ஈக்குவல் கிடையாது, ட்ராஃபிலும் ஈக்குவல் கிடையாது. இதை நம்ம பேசக்கூடாதுனால ஏன் தெரியுமா உங்களை வந்து இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. நீங்கள் லாஸ்ட் டைம் ஸ்டேடியத்துக்கு வெளியே பண்ண அந்த ஒரு ஜெயில் ஜெர்சி சம்பவம் தான் வந்து இந்த அளவுக்கு ஃபேன்ஸை இரிட்டேட் பண்ணி ரிவெஞ்சின்னு உட்காந்து வச்சுக்காங்க தவிர உங்களை ஈக்குவலாக கம்பேர் பண்ணி கிடையவே கிடையாது. அது என்றைக்குமே கிடையாது, புரியுதா? நீ இரிட்டேட் பண்ணிட்ட ஒரு ஃபேனாக நீங்கள் வந்து அதை பண்ணியிருக்க கூடாது. இல்லை நான் கேட்குறேன், அது நம்ம பசங்க பண்ண மாட்டாங்க, பண்ணாலும் அதெல்லாம் கண்டாக எதுவும் கிடையாது வச்சுங்க. இப்போ நான் போயிட்டு ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் சப்போர்ட் நடந்துச்சு, கப் அடிச்சு பிறகு 11 உயிர் போயிடுச்சு. நாங்கள் போயிட்டு அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஜெர்சி போட்டால் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி வேலையை எங்கள் ஆளுங்க நீங்கள் பண்ண மாட்டாங்க, பண்ணுறவன நானும் விட மாட்டேன், புரியுதா? ஸோ எல்லாத்துக்குமே இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை ஒன்று இருக்குது. அதனால இந்த அப்பா டக்குற விளையாட்டுலாம் வந்து இவரெல்லாம் அன்றைக்கே